தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக சங்கீதம் 46 சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். இப்பொழுது அதை வாசிக்க கேட்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். வாசித்த இந்த வசனத்தை நாம் அதிகமாய் கேள்விப்பட்ட ஒரு வேத வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்று நான் நினைக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதே வசனம் 11வது அதே வார்த்தை 11வது வசனத்திலையும் திரும்பவும் அந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே என்ன சொல்லுகிறது? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார் என்றால் அவனுடைய வாழ்வு எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்படும், அவன் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஆதியாம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது 39ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை நம்ம வாசித்தால் அங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறதையும், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதன் மூலமாக அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றான் அல்லது அவனோடு கூட இருந்ததற்கான ஒரு மேன்மை என்ன என்பதை நம்ம இன்றைக்கி தியானித்து தொடர்ந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். இப்பொழுது நம்ம அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஒரு அழகான காரியத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது. யோசேப்பு என்கிறதான ஒரு இளைஞன், இப்பொழுது அவனுக்கு 17 வயது. 17 வயதுள்ள ஒரு வாலிபனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ள மனுஷனாக மாறினான் என்றும் அவனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா என்று நிறைய நேரங்களில் நமக்குள்ள ஒரு பயங்கரமான கேள்விகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல காரியங்களை பார்த்து கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு ஏன் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டும், எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்க வேண்டும், நான் இப்படியெல்லாம் ஏன் துன்பத்தின் பாதையில் கடந்து போக வேண்டும், அல்லது எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் வருவதற்கு ஏன் இப்படி வரணும் என்றெல்லாம் சொல்லி ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கேள்விகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரலாம். இது கர்த்தர் கூட இருக்கிற மனுஷனுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் நிறைய மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கிறது.
கடவுள் மனுஷனோடு கூட இருந்தால், சில மனிதர்கள் இப்படி யோசிக்கிறாங்க, கடவுள் இருந்தால் இப்படியெல்லாம் ஏன் நடக்கணும், தீமை எதுக்கு நடக்கணும், அழிவு ஏன் உண்டாகணும், உயிர் சேதம் ஏன் நடக்கணும், விபத்து ஏன் நடக்கணும், இந்த உலகத்தில் நடக்கிற தவறுகள் ஏன் நடக்கணும், கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஏன் பூமியில் தீமை நடக்கிறது, துன்பம் நடக்கிறது, அழிவு நடக்கிறது, ஆபத்துக்கள் நடக்கிறது என்னெல்லாம் கேட்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இருக்கிறது. என்ன பதில் என்றால், இந்த உலகம் துன்மார்க்கனுடைய கையில் விடப்பட்டிருக்கிறது. அதான் பைபிள் கொடுக்குற ஆன்சர், அதான் பதில். அதான் என்னவாம், உலகம் துன்மார்க்கனுடைய கையில் விடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகம் சாத்தானுடைய அதிகாரத்துக்குள் இருக்கிறது. இந்த உலகத்தை ஆளுகிற ஒரு தீமையான சக்தி இருக்கிறது. இந்த உலகத்தை கெடுக்கிற ஒரு அழிவின் வல்லமை இருக்கிறது. தீமையை மாத்திரம் நினைத்து தீமையை மாத்திரம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுக்கிற ஒரு தீய சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த தீய சக்தி எது என்றால் வேதம் அதை பிசாசு என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா பிசாசு எப்படி வந்தான் என்று கேட்டால், அந்த பிசாசு அவன் லூசிபர் என்கிற ஒரு தூதனாக படைக்கப்பட்டிருந்தான். அவன் தேவனுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை யோசித்து தேவனுக்கு எதிராக செயல்பட்டு தேவனுக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்த வேண்டும் என்று விரும்பி அவன் கடவுளோடு போட்டியிட்டதுனால கடவுள் அவனுக்கு கொடுத்திருந்த கனமும் மரியாதையும் அந்தஸ்து எல்லாம் அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டு அவனை இந்த பூமியிலே தீய வல்லமையாக தள்ளிவிட்டார். அதனால் அவன் இந்த பூமியில் சுற்றி திரிந்து உலகத்துள்ள எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தீய காரியங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அவன் தான் இந்த உலகத்தில் எல்லா தீங்குகளையும் இழைக்கிற செயலை செய்து கொண்டு இருக்கிறான். எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கர்த்தர் ஒரு நாள் யாருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கும் அவர் நன்மை செய்து கொண்டு தான் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில திண்மைகளை சத்துரு செய்தாலும் அதன் நடுவில் உங்களுக்கு நன்மை செய்கிறார். ஆபத்தில், அழிவில், போராட்டங்களில், வியாதியில், பிரச்சனைகளில் நீங்கள் தவித்து நிற்கிற சமயங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று அநேக நேரங்களில் உங்களை தப்பு வச்சிருக்கிறாரு. இன்னும் அவர் தப்பு வைக்கவும் போதுமானவராக இருக்கிறார். குறிப்பாக கர்த்தரை ஒரு மனுஷன் பின்பற்றுகிறான் என்றால் அந்த மனுஷனோடு கூட கர்த்தர் இருந்து அவனை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனான மனுஷனாக மாறினான். மாத்திரமல்ல, கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவனுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமியில் மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பாரா என்றால் ஆண்டவருடைய ஆசையும் விருப்பமும் எல்லாம் நம்ம கூடவே இருப்பது. கடவுள் என்றைக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு தூரமான இடத்துல போய் இருந்து கொண்டு எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று அவரிடத்திற்கு தேடி வரும்படியாக, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பம் அனுபவித்து தன்னுடைய சரீரத்தை அதிகமாய் வருத்தி கொண்டு அல்லது ஏதோ சில தியாகங்களை செய்து கொண்டு நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படின்னு கர்த்தர் விரும்பலை. அப்படி வர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படலை. அவர் எல்லாரையும் என்னிடத்திற்கு எளிமையாய் வரணும்னு விரும்பி அவர் என்ன செய்கிறார்னா, அவரிடத்திற்கு நாம் செல்லுவதை விட அவர் நம்ம கூட இருக்க அவர் ஆசைப்படுறார். எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் மனிதர்கள் அநேக தெய்வங்களை தேடி பல இடங்களுக்கு பயணிக்கிறார்கள். அதுவும் அந்த தெய்வங்களை கண்டடைவதற்கு தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி கொள்ளுகிறார்கள். தங்களுடைய சரீரத்தை வேதனைப்படுத்தி கொண்டு எப்படியாகிலும் கடவுளை கண்டுவிட வேண்டும், எப்படியாகிலும் கடவுளத்தை நன்மை பெறணும்னு சொல்லி தேடி போகிற மனிதர்களுடைய கூட்டங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எப்பவும் நம்ம கூடவே இருக்க ஆசைப்படுறார். எவ்வளோ ஒரு நல்ல பாக்கியமான வாழ்க்கை. மனுஷன் கூட கர்த்தர் இருக்கிறார்னா உலகத்திலே அதுதான் மிகவும் சிறந்தது. யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாலும், எப்படிப்பட்டவர்கள் நம்ம கூட இருந்தாலும், எவ்வளவு நல்லவர்கள் என்று நினைக்கிறவர்கள் நம்ம கூட இருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி ஒருவர் நம்ம கூட அருமையாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த அதிகாரத்தில் 21வது வசனமும் 23வது வசனத்தையும் நம்ம வாசித்தால், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து
சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இந்த யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்கிறது 100% உறுதி, உண்மை. அவன் செய்த காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவனுடைய எஜமானனும் அதை கண்டான். அவன் காரிய சித்தி உள்ள மனுஷனாகவும் மாறினான். ஆனால் அவன் மேல் இப்பொழுது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, அவன் மேலே ஒரு பயங்கரமான பழி சுமத்தப்படுகிறது. செய்யாத தவறுக்கு இப்போ அவன் சிறையிலே தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அவன் நீங்கள் கேட்கலாம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரே, ஏன் அவனுக்கு இப்படி சிறைச்சாலையின் அனுபவம்? ஏன் ஆண்டவர் இவனை சிறையில் போடுறதுக்கு அனுமதிச்சார்? அவன் தவறே செய்யவில்லையே. அவன் தவறு செய்யவில்லை என்பதை ஆண்டவர் கடவுள் நிரூபித்து காட்டியிருக்கலாமே. ஆண்டவர் அந்த மனுஷனை அந்த துன்பத்தின் பாதையில் அனுமதித்தார். ஏனென்றால் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனுக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனுக்கு ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கப் போகிறது. அதனாலே தேவன் அவனை சிறைக்கும் அனுப்பினார். அந்த சிறைக்கும் அனுப்பின போது பைபிள் சொல்லுகிறது, அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை உங்கள் வாழ்க்கையின் தெய்வமாக வாலிப வயதிலையோ, சின்ன வயதிலையோ, அல்லது வயது முதிர்ந்த பிறகோ, நடுத்தர வயதிலையோ, எந்த வயதில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் உங்கள் கூடவே அவர் இருப்பார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் செய்கிற தீமைக்கு அவர் ஒருபோதும் ஆதரவாக இருக்க மாட்டார். அந்த தீமைகளை நமக்கு உணர்த்தி அதை விட்டு மனம் திரும்புவதற்கு நம்மளை நடத்துவார். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா கடினமான பாதைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், அதிலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் வெறுத்து, அவனை பகைத்து, அவனுக்கு விரோதமாக பொறாமை கொண்டு அவனை கொலை செய்வதற்காக திட்டமிட்டார்கள். அப்படி அவனை கொல்லுவதற்காகவும், அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை கொல்லுவதற்காக அவனை குழியில் வீசி எறிந்தார்கள். அங்கேயும் கர்த்தர் அவனை காப்பாற்றி அவனை இப்பொழுது ஒரு அந்நிய தேசத்துக்கு கொண்டு வந்து இங்கே அவன் ஒரு அடிமையாக வாழ்ந்தான். அங்கேயும் கர்த்தர் இருந்தார். இப்பொழுது செய்யாத தவறுக்கு சிறைக்கு போயிருக்கிறான். அந்த சிறையிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அருமையான ஒரு வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தால், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உங்கள் உள்ளத்தில் விசுவாசித்து, எனக்கு ஆண்டவர் போதும், இந்த உலகத்தில் என்னை நடத்துவதற்கும், என்னை நேசிப்பதற்கும், என்னை பராமரிப்பதற்கும், பாதுகாப்பதற்கும், இந்த உலகத்தில் எல்லா மனிதனை விட கர்த்தர் எனக்கு போதும்னு நீங்கள் தீர்மானம் எடுத்து, முடிவெடுத்து, கர்த்தரை உங்கள் தெய்வமாக கொண்டு அவருடைய வழியில் நடக்க நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பயண பாதைகளிலும், குறைவிலும் நிறைவிலும், துன்பத்திலும் இன்பத்திலும், வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான கரடுமுரடான பாதைகளிலும் கர்த்தர் உங்கள் கூட கட்டாயம் இருப்பார். அவர் உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக. பாருங்கள், ஒரு மனுஷன் சிறையிலிருந்து அவன் இப்பொழுது ஒரு அரியணைக்கு கடந்து போகிறான். காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவனோடு இருந்து அவனுடைய எல்லா உபத்திரவத்தின் நின்றும் அவனை விடுவித்தார். இன்றைக்கி நம்ம உண்மையாய் வாழணும், கடவுளுக்கு பயந்து வாழணும், எந்த தின்மையும் செய்யக்கூடாது,
நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், கடவுளுக்கு முன்னால் பயந்து நடக்கணும்னு நம்ம நடக்கும்போது இந்த உலகம் நம்மளை பகைக்கும். இந்த உலகத்தார் நம்மளை பகைப்பாங்க. நமக்கு விரோதமாக சில தீமையான காரியங்களெல்லாம் செய்வாங்க. நல்லது செய்கிறவங்கள யாருமே நம்ம உலகம் அங்கீகரிக்காது. காரணம் என்ன தெரியுமா? நல்லது செய்கிறவங்கள நல்லவங்க ஆதரிப்பாங்க. ஆனால் உலகம் துன்மார்க்கனுடைய கையில் விடப்பட்டிருக்கிறதுனால தீமையான எண்ணமுடைய, பாவ சிந்தனையுடைய, தவறான வழியில் நடக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க ஒரு நாளும் நன்மை செய்கிறவங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க நன்மையை ஆதரிக்கவே மாட்டாங்க. நன்மை செய்கிறவங்கள ஒடுக்கணும், அழிக்கணும், அவங்கள இல்லாமலாக்கணும்னு சொல்லி இன்றைக்கி உலகத்தில் தீய எண்ணம் கொள்ளுகிற மனுஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யோசேப்புக்கு அதான் நடந்தது. அவனுடைய சகோதரர்கள் பலவிதமான தீமையான காரியங்களை செய்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த தீமையான காரியங்களையெல்லாம் யோசேப்பு என்ன பண்ணார்னா, அவனுடைய தகப்பனிடத்தில் போய் சொல்லி கொடுத்தாரு. ஆடு மேய்க்க போகிற இடத்துல அவங்க செய்கிற தீமையான செயல்கள், அவன் என்னெல்லாம் தவறுகளை அவங்க செய்கிறாங்களோ அத்தனையுமே தகப்பனிடத்தில் சொன்னாங்க. அதனால தான் அவன் மேலே அவங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு, அவன் மேலே அவ்வளோ கோபம். அருமையானவர்களே, நன்மை செய்த இந்த யோசேப்புக்கு, நல்லவனாக கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த இந்த யோசேப்புக்கு அநேக உபத்திரவங்கள் வந்தது. வேதம் சொல்லுகிறது, தேவனோ அவனோடு கூட இருந்து அவனுடைய எல்லா உபத்திரவங்கள் நின்றும் அவனை விடுவித்தார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவனை அதிலிருந்து விடுவிப்பார் என்று சங்கீதத்தில் நம்ம படிக்க முடிகிறது. தேவனுக்கு நீங்கள் பிரியமாக வாழும்போது உங்களுக்கு நிறைய துன்பம் வரும். உங்களை பகைப்பாங்க, உங்களை பழிப்பாங்க, உங்களை தூஷிப்பாங்க. நீங்கள் செய்கிற நன்மைகளை குறித்து அவங்க திண்மையாக பேசி பரிகாசம் பண்ணி, ஏளனம் பண்ணி, 4 பேருக்கு முன்பதாக உங்களுடைய நற்செயல்களை அவர்கள் குற்றப்படுத்துவார்கள். ஆனால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன தெரியுமா? இவங்களையெல்லாம் தாண்டி ஒருவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் என்ன செய்வார்? ஆமேன், உபத்திரவங்களில் நின்று விடுவிப்பார். விடுவிக்கிறது மட்டுமா, அவங்க எல்லாரும் பார்க்குற விதத்தில் கர்த்தர் ஒரு கனமான அந்தஸ்தை கொடுப்பார், ஒரு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். இன்றைக்கி நீங்கள் அநேகரால் பகைக்கப்பட்டு, நீங்கள் செய்த நன்மையான காரியங்கள் எதையுமே அவங்க அங்கீகரிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை மிகவும் ஒடுக்கி அழிக்கணும், கொல்லணும், உங்களை இல்லாமல் ஆக்கணும்னு அவங்க ஒருவேளை முயற்சி செய்திருந்தால் நீங்கள் ஒருபோதும் கலங்க வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்து உங்களை கட்டாயம் கனப்படுத்தி உயர்த்துவார். எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவனை நம்பிக்கொண்டிருங்கள். கர்த்தரை விசுவாசித்து நீங்கள் செய்ய வேண்டிய நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். இன்னும் நம்ம வேதத்தில் படிக்கும்போது ஆதியாகம புஸ்தகத்தில் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் தேவன் இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே அபிமலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். பாருங்கள், ஒரு மனுஷன் ஆபிரகாம் இப்பொழுது ஸ்தோத்திரம், அவன் ஒரு அந்நிய தேசத்திற்கு கடந்து போகிறான். அங்கே போன போது அந்த தேசத்தில் அவன் குடியிருந்தான். அந்த தேசத்தில் குடியிருந்த போது அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அங்கே வாய்க்க பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி ஆண்டவர் அந்த அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணின போது அந்த தேசத்தில் இருக்கிற அபிமலேக் என்கிறதான அந்த ராஜா வந்து அவனை பார்த்து சொல்கிறாரு, நீர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆபிரகாமோடு கூட
கர்த்தர் இருந்ததுனால அந்த ஆபிரகாம் ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்தார். ஒன்றுமில்லாத ஒரு துவக்கம். இன்னும் சொல்லப்போனால் வாழ்ந்து முடித்து விட்டான். 75 வயதில் தான் இவனோடு கூட கர்த்தர் இவனை சந்திக்கிறார். யோசேப்புக்கு 17 வயசில் ஆண்டவர் அவனை சந்தித்து 30வது வயதில் அவனுக்கு ஒரு கனத்தை கொடுத்தார். ஆனால் ஆபிரகாமை 75 வயதில் தான் தேவனே சந்திக்கிறார். அவனை சந்திக்கும் போது அவனுக்கு என்ன அவனுடைய வாழ்க்கை நிலைமை என்ன தெரியுமா? அவனுடைய சரீரம் செத்து போனதாகவும் அவனுடைய மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனதாக இருந்தது. என்ன அர்த்தம்? இவங்க 2 பேருக்கும் குழந்தை கிடையாது. ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதியர். அவங்களுக்கு ஒரு பட்ட மரமாக அவர்களை எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த ஆபிரகாமை தேவன் சந்திக்கிறார். நான் கேட்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து போய் ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? நிச்சயமாக முடியும். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எல்லாரும் பார்க்கும்போது வெறும் அற்பமாக எண்ணப்படுறீங்க. பரிகாசம், நிந்தைகள், வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிச்சிங்கன்னா அவர் உங்கள் கூட இருந்து அநேகர் உங்களை குறித்து ஆமென் உயர்த்தி பேசுகிற விதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டாயமாக ஆசீர்வதிக்க முடியும். அநேகர் சொல்லுவாங்க, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த ஆபிரகாமுக்கு வயது 75 கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஆனால் 100 வயதில் குழந்தை பிறப்பதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் அவனுக்கும் இல்லை, அவனுடைய மனைவிக்கும் இல்லை. சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது. ஆபிரகாமுடைய சரீரத்திலும் அதுக்கு வாய்ப்பில்லை. அந்த சமயத்தில் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். இந்த 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது ஆண்டவராகிய தேவன் அழகாக சொல்கிறாரு. 2வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வருவார் என்றால் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு தனிமரமாய் பட்டமரமாய் வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலையில் இருப்பீங்கன்னா கர்த்தரை தெய்வமாக அங்கீகரித்து பாருங்கள். ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். நீ உனக்கு இருக்கிற உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னபோது அந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து அந்த தேவன் சொன்ன பாதையில் நடக்க ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறியது. பூமியில் உள்ள சகல வம்சமும் இந்த ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் கூட இருந்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்ற அவரால் முடியும். 26ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை படிக்கும்போது வேதம் அங்கே சொல்லுகிற வார்த்தையை கேட்போம், வாசிக்க கேட்கலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடே கூட இருந்து ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணி. ஆண்டவர் இந்த ஆபிரகாமோடு எப்படி இருந்தாரோ அதே போல அவனுடைய மகனாகிய ஈசாக்கோடும் ஆண்டவர் இருந்து சொல்கிறாரு, உன்னுடைய தகப்பனோடு நான் எப்படி இருந்தனோ அதே போல் நான் உன்னோடும் கூட இருந்து உன் சந்ததியை உன்னை ஆசீர்வதித்து உன் தகப்பன் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து
உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்பான்னு சொல்லி இந்த மகனாகிய ஈசாக்கோடும் கர்த்தர் இருப்பதாக வாக்கு பண்ணுறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒரு தகப்பனோடு கூட இருந்து, அந்த தகப்பனோடு கூட இருந்த தெய்வம் மகனோடும் கூட இருந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஆண்டவர் இருக்கணுமா? உங்கள் கூட மட்டுமில்லை, உங்கள் சந்ததிகளோடு கூட கர்த்தர் இருக்கணுமா? உங்கள் தலைமுறைகள் ஆண்டவரை சேவித்து ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்கள் பிள்ளைகளெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லி தேசத்தில் புகழப்படணுமா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருக்கிறார்னு கண்ட அதே அபிமெலேக்கு இங்கே பாருங்கள் 28வது வசனத்தில் படிக்கும்பொழுது, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் எப்படி ஆபிரகாம் கூட கர்த்தர் இருந்து செயல்படுகிறத இந்த அபிமெலேக்கு பார்த்தான். அதுபோலவே அவனுடைய மகனாகிய ஈசாக்கோடும் கர்த்தர் இருக்கிறதை பார்க்கிறான். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிற இந்த உலகம் காணும். உங்கள் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறதை இந்த உலகம் காணும். ஸ்தோத்திரம். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியமாக இருக்கிறது. 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இப்போ இங்க ஈசாக்கனுடைய மகனாகிய யாக்கோபோடு கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் யார் அவர்களுடைய வழியில் நடக்க தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க கூட தலைமுறைகளாக இருப்பார், சந்ததியாக இருப்பார். உங்கள் கூட நீ கர்த்தர் இருப்பேன்னு வாக்கு பண்ணுறார். அவர் உங்கள் கூட இருக்கும்போது அநேக நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். இன்னும் பைபிளில் பல மனிதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் இல்லாத நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 91:5 நீங்கள் படித்தீங்கன்னா, ஆபத்தில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்திருந்தா அவன் வாழ்க்கையில் அவனுக்கு ஆபத்து வருகிற சமயங்களிலெல்லாம் அவன் கூட கர்த்தர் இருப்பார். ஏசாயா 41:10 சொல்லும்போது, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மனுஷன் பயப்படுகிற சமயத்தில் அவன் கூட வந்து ஆண்டவர் இருந்து அவனை வழி நடத்துவார், அற்புதமாய் வழி நடத்துவார். ஏசாயா 43:2 படிக்கும்போது, தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அது உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியின் மேல் நடந்தால் வெந்து போக மாட்டாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். பாடுகளின் மத்தியிலையும் துன்பத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். எரேமியா 15:20 படிக்கும்போது, உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கணுமா? உங்கள் கஷ்டத்தில் உங்களுக்கு உதவணுமா? உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு கடவுள் இருந்து உங்களை வழி நடத்தணுமா? ஒன்றை மட்டும் செய்யுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் வழிகளை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய ஒவ்வொரு நடைகளை ஒப்பு கொடுக்குறேன். நான் உங்கள் வழியை விட்டு வலதோ இடதோ சாயாமல் உங்களை சேவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. உங்கள் கூட இருப்பார், உங்கள் சந்ததிகளோடு கூட இருப்பார். தலைமுறையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. வார்த்தையை கேட்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் இருப்பீராக. யாரெல்லாம் ஆண்டவரே நீ என்னோடு கூட வார், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் உங்களுடைய பிள்ளையாக மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி உங்கள் வழியில் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி யாரெல்லாம் தேவனண்டியில் வந்து கேட்குறாங்களோ அவங்க மேலே ஆண்டவர் மனமிறங்கி உடைய பிள்ளைகளோடு இருந்து நீங்கள் நடத்தி ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.